கேக்குதா? கேக்குது. ஓகே. சொல்லுங்க. ம். ஓகே. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 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 2 பாயிண்ட்ல தான் எதுவும் சொல்லட்டோமா? அப்போ என்ன ஆவலையா? பண்ணிடணும் இல்ல ஹலோ? ரெக்கார்ட் ஆவலையா? ஆயிடுச்சு. இப்போ ஆகிட்டு தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பண்ண ரெக்கார்ட் ஆவலையா? ஆமா, இது மட்டும் இந்த இந்த ஒரு இது மட்டும் ரெக்கார்ட் ஆகல. ஓ அப்படியா? ம். சரி ஓகே. இல்ல ம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் புரியுதுல்ல. ஓகே, ஓகே. பிரவீன் ரெக்கார்டு மட்டும் பார்த்துக்கோங்க, அது மட்டும் பண்ணிடுறேன் போட்டேன், கொஞ்சம் சரியா? போட்டேன், போட்டேன். ஏன்னா அது அப்புறம் திரும்பி பார்க்கறது ஈஸியா இருக்கும் அதனால. ஓகே. இது எதுக்கு இது ப்ரோ பண்ணா அப்படி வராதா? இது இல்ல நவீனே, இப்போ நான் ப்ரோ பண்றேன், ம் நான் ப்ரோ பண்ணி நான் மீட்டிங் போடுறேன். போட்டா ஆனா வரும். அப்படி பண்ண முடியாதுல்ல? வரும். ஆனா நீ சொல்லணுமே. இல்ல, யாருனாலும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். நீயும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். யாருனாலும் பண்ணலாம். ஓ அப்படியா? இப்போ ம். இது யாராவது ஒருத்தர் ப்ரோ போட்டா போதும். ஆ. ம், 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 ப்ரோ ம். போட்டா அது அந்த ஆமா. இதுவே பண்ண தேவையில்ல. இப்போ எங்க அம்மா, எத்தனை நான் ஒரு வேணாலும் கிளாஸ் பார்த்து. வந்து இன்ஸ்டியூட்ல அவங்க மியூசிக் கிளாஸ் எடுப்பாங்களா? எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இன்ஸ்டியூட்டோட அக்கௌண்ட் எங்க அம்மாட்ட இருக்கும். ஆனா கிளாஸ் எடுக்கிறது ஆ. வேற ஒருத்தரா இருப்பாரு. எங்க அம்மா கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு மியூட்ல இருப்பாங்க. அந்த மாதிரி. ஓ ஓகே ஓகே ஓகே. ம். அப்போ சரி. நான் ஒருத்தர் மட்டும் ப்ரோ போட்டா நம்ம எவ்வளவு நேரம்னா மீட்டிங் ஆமா. பார்க்கலாம். பார்க்கலாம். சரி ஓகே. நான் இப்போ கேட்கறேன் என்னன்னு பார்த்து இந்த சரியா? 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? மேக்ஸிமம், மினிமம் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 பாயிண்ட் அப்படியே தூக்கி என்ன பண்ண போறோம்னா, நம்ம கொஸ்டின் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல கொஸ்டின் இருக்குல்ல, எந்த கொஸ்டின் இங்க இருக்கா? ஆமா. இந்த கொஸ்டின்ல ம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா அதான் நம்ம ஆன்சர். ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். கொஸ்டின் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் மைனஸ் 3x மைனஸ் 12y பிளஸ் 20. ஓகேவா? இந்த இதில் அப்படியே எக்ஸ் ம் ஒய்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? -1, -2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். -1, -2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல ம் -1 கியூப் 1 கியூப் -2 கியூப் -2 கியூப் -3 இன்ட்டு -3 -1 -1 -12 இன்ட்டு -12 -2 -2 ப்ளஸ் 20. 20. அப்போ இது என்ன ஆயிரும்? -1 கியூப்னா ஆட் நம்பர், அதனால -1 தான். 1 இதுவும் ஆட் நம்பர், அதனால ஆட் நம்பர் தான். -8. -2 -8 இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ம் ப்ளஸ், அப்போ 24 ப்ளஸ் 24 20. + 20. அப்போ 20 + 24 44, 47, 44 + 3 47, 47 - 9 இருக்கு. 47 - 9 எவ்வளோ? 47 -9 ம் 38. அவ்வளோதான். இதான் ஆன்சர் 38. ஓகேவா? இதுதான் என்னோட ம் மேக்ஸிமம் ஆன்சர். அதே மாதிரி மினிமம் பண்ணிடலாமா? ம் மினிமம் பண்ணனா எஃப் ஒன் ஓகே. கமா டூன்னு வரும். 1, 2 அப்போ போட்டால் என்ன வரும்? 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் கியூப் -3 இன்ட்டு 1 -3 1 -12 இன்ட்டு 2 -12 2 ப்ளஸ் + 20. 20. அப்போ என்ன வரும்? 1 1 ப்ளஸ் 1 8 + 8 -3 -3 -24 -24 ப்ளஸ் + 20. 20. அப்போ 28 28 29 வந்துருச்சு. 29 - 3 29 27, 29 வரும். 26. 26 - 24. 27 தானே வேணும்? சரி, நீ ஏன் போட்டு சொல்லு, எவ்வளோ வருதுன்னு போட்டு சொல்லு. இல்ல இல்ல, ம் ம் ஒரு நிமிஷம். 20 அது ஓகே, அது ஓகே. அது 20 29 -2 2 வருதுன்னு நினைக்கிறேன். -2 +2 +2 +2. அவ்வளோதான். இது ஆன்சர். ஓகேவா? இந்த மாடல் சிம்பிளாக அவ்வளவுதான். இருக்கா? நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இது மட்டும்தான். மற்ற எல்லாம் சேம் தான். ஆ ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? சரி. இன்னொரு வேற ஒரு சிம் இருக்கு. இது இந்த மாடல். இன்னொரு மாடல் வந்து இது ஒரு முக்கியமான மாடல். இந்த மாடல் அடிக்கடி கேட்கலாம். எவ்வளவு கண்டிப்பா மாணவன் இது? அ இதெல்லாம் எவ்வளவு 16 மார்க் மார்க். நீங்க டேரக்டா 16 மார்க்கே கேட்பான் இதெல்லாம். இதெல்லாம் டைரக்ட் 16 மார்க் இதெல்லாம், இந்த கொஸ்டின்லாம். ஓகேவா? அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கு. ம் இது செகண்ட் இம்பார்ட்டன்ட் மாடல். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 16 மார்க் எடுத்துடலாம்ல? ஆமா. இம்பார்ட்டன்ட் மாடல், இம்பார்ட்டன்ட் மாடல் 2. ஓகேவா? இப்போ ம் நம்ம பார்த்த மாடல் பேர் வந்து மேக்ஸிமம் மினிமம் மாடல், அதுதான். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ம் வந்து டெய்லர் சீரிஸ்.
டெய்லர் சீரிஸா? ஆமா டெய்லர் சீரிஸ். இந்த இதுக்கு பேரே டெய்லர் சீரிஸ். ஓகேவா? டெய்லர் சீரிஸ். இது ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ஒரு ஃபார்முலா. ஓகேவா? அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஓகேவா? அந்த ஃபார்முலா நான் என்ன நீங்க எழுதுறேன். ஓகேவா? இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கா? எஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் ஏ கமா பி. இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே எஃப் ஆஃப் ஏ கமா பி. ஓகேவா? அடுத்தது நான் எழுதுறது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்னது? எஃப் ஆஃப் ஏ கமா பி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எஃப் ஆஃப் ஏ கமா பி பிளஸ் 1/1 ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல்னா என்ன தெரியும்ல? தெரியாது. இப்போ 2 4 ஃபேக்டோரியல் இருக்குன்னு வச்சுக்கோயேன். 4 ஃபேக்டோரியல்னா ஒண்ணுமே இல்லை. 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வரும். அப்போ 1 ஓகே. ஃபேக்டோரியல்னா வெறும் 1 மட்டும் தான் இருக்கும். அதனால அது 1 தான். ஆமா. ஓகேவா? இதான் ஃபேக்டோரியல்னா அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தோட மல்டிப்ளை பண்ணணும். 0 மட்டும் எடுக்கக்கூடாது. ஓகே. ஓகேவா? இப்போ நம்ம எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் ஏ கமா பி எழுதிட்டோம். அடுத்தது 1/1 ஃபேக்டர் எழுதிட்டோம். இப்போ இந்த இதுக்குள்ள தான் இதுதான் நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்க போறது. இந்த பிராக்கெட்டுக்குள்ள எழுத போறத நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது ஹெச். ஃபார்முலாவா இது? ஆமா இதான் ஃபார்முலா. ஹெச் சரி, ஓகே. ஹெச் இன்டூ எஃப் எக்ஸ் ஏ கமா பி. அதாவது ஹெச் எழுதிட்டேன். எஃப் எக்ஸ் இந்த இதுக்கு பதிலாக எஃப் எக்ஸ் ஏ கமா பின்னு போட்டேன். அடுத்தது அதே மாதிரி இங்கே ஹெச்சுக்கு பதிலாக என்ன எழுத போறேன்? கே எழுத போறேன். இந்த எஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஒய் எழுத போறேன். ஏ கமா பி. புரிஞ்சா? ஒரு ஹெச், ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ், ஒரு கே, ஒரு எஃப் ஆஃப் ஒய். அவ்வளோதான். புரிஞ்சா? 1/1 ஃபேக்டரியல் இன்டூ ஹெச் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் கே எஃப் ஆஃப் ஒய். புரிஞ்சதா? புரியுது. இந்த ஒய் எக்ஸ் மட்டும் கீழே வரும். ஆமா ஒய் எக்ஸ் மட்டும் கீழே வரும். இப்போ இது ஆ. வந்து இதை நீ என்ன நினச்சிக்கணும்? இது வந்து இன்கேஸ் இது வந்து இந்த மொத்த டேர்மையும் நீ என்ன வச்சுக்கோ? இந்த மொத்த டேர்மையும் ஒரு ஏன்னு வச்சுக்கோ. இந்த மொத்த டேர்மையும் ஒரு பின்னு வச்சுக்கோ. நான் சும்மா இது உனக்கு புரியுறதுக்காண்டி சொல்றேன். ஓகேவா? எக்ஸாம்பிள். ஓகே, ஓகே. எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்றேன். இது வந்து ஏ பிளஸ் பின்னு இருக்கு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது? ஏ பிளஸ் பி. கரெக்டா? அப்போ செகண்ட் டேர்ம் என்னவா ஆமா. இருக்கும்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஸ்கொயர் ஸ்கொயர் பிளஸ் பிளஸ் 2ab பி ஸ்கொயர் பிளஸ் டூ பிளஸ் ஏபி. 2ab. கரெக்டா? பிளஸ் 2ab. இந்த இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் டேர்முக்கு போட போறோம். ஓகேவா? அடுத்த ஒரு டேர்ம் எழுதுவோம்னு சொன்னால இது ஃபர்ஸ்ட் டேர்ம். இது மொத்தமா ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? அடுத்த டேர்ம் எழுதுவோம்ல அடுத்த டேர்முக்கு இதான். இது கூட அப்படியே கண்டினியூஸா வரும். பிளஸ் இங்க 1/1 ஃபேக்டரியல் போட்டோமா? இங்க 1/2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டரியல் சொல்லிட்டோம். உள்ள என்ன போட போறோம்னா ஃபர்ஸ்ட் இங்க இது ஏ இது பின்னு போட்டோமா? ஃபர்ஸ்ட் இங்க ஏ ஸ்கொயர் போட போறோம். ஏ ஸ்கொயர்னா இதான் ஏ. இது ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்னா மவுஸ் நின்னுடுச்சு. நான் சொல்றேன். இதுதான் ஏ. ஓகேவா? ஆ. இப்போ இதை ஸ்கொயர் பண்ண போறோம். இது ஸ்கொயர் பண்ணி அப்படியே ஏ ஸ்கொயர் நீங்க எழுத போறோம். அப்ப என்ன வரும்னா ஹெச் ஸ்கொயர். ஓகேவா? எஃப் எக்ஸ்ன்னு ஆ. இருக்கா? அது வந்து 2 வாட்டி எழுதணும்னா ஆமா. எஃப் எக்ஸ் எக்ஸ் ஏ கமா பி. புரிஞ்சுச்சா? இப்போ இங்கே இங்கே ஏன்னு இருந்துச்சு. இதை ஏ ஸ்கொயரா இங்க எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்து என்ன எழுத போறோம்? அடுத்தது அதே மாதிரி நடுவில் ஃபர்ஸ்ட் 2ab எழுதிடலாமா? 2ab எழுதிட்டு அதுக்கு ஒரு பி ஸ்கொயர் எழுதலாம். அப்போ 2ab எழுதுறதுனா இப்போ வரும்? ஃபர்ஸ்ட் ஒரு பிளஸ் 2 போட்டுப்போம். பிளஸ் 2 போட்டுட்டு என்ன பண்ண போறோம்? ஏல இருந்து ஹெச் வரும், பில இருந்து கே வரும். கரெக்டா? அப்போ இங்க எக்ஸ் ஆமா. இருக்கு, இங்க ஒய் இருக்கு. அப்ப என்ன வரும்னா இல்ல, எஃப் இல்ல, 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 இல்ல. ஒரே எக்ஸ் நிமிஷம், ஒரே நிமிஷம். ஒய். சொல்லு. இல்லடா வினய், இப்போ நீ கொஸ்டின் ஒண்ணு எழுதிட்ட. இது கொஸ்டினே கிடையாது. இது ஃபுல்லா ஃபார்முலா. இல்ல, கொஸ்டின் ஃபார்முலா. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுன பாத்தியா? இந்த ஆமா இந்த பிராக்கெட் ஃபர்ஸ்ட் மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் பிராக்கெட் வரைக்கும். அது வரைக்கும் ஆமா ஒரு ஃபார்முலா. அது வரைக்கும் ஒரு ஃபார்முலா இல்ல. இது மொத்தமாவே ஒரு ஃபார்முலா. அதான் நான் சொல்றேன்ல, இது இந்த பிளஸ் வந்து இங்க வரும், கண்டினியூஸா வரும். ஓ. ஓகேவா? இப்போ என்ன எழுதிட்டோம்? ஏ மொத்தமா ஞாபகம் ஸ்கொயர். வச்சுக்கணும். இவ்வளவு ஆமா பெரிய ஃபார்முலாவா? ஆமா அதுதான் எப்படி சிம்பிளா நான் வச்சுக்கிறேன்னு சொல்றேன். இது நீ இப்போ போட்டு மனப்பாடம் பண்ணினா கன்ஃபியூஸ் ஆகும். நீ வந்து ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் ஏபி போட்டுருவ. அடுத்து இந்த 2 மட்டும் போட்டுருவ. இந்த 2 போட்டா போதும். இதை வச்சு மீதி இருக்கிற ஃபார்முலா எழுதிடலாம். கரெக்டா? இங்க ஏ ஓகே. ஸ்கொயர் எழுதணும். இங்க 2ab எழுதிட்டோமா? 2ab எழுதிட்டோம். அடுத்து என்ன எழுத போறோம்? பி ஸ்கொயர் எழுத போறோம். பி ஸ்கொயர்னா கே ஸ்கொயர் எஃப் ஒய் ஒய் ஏ கமா பி. கரெக்டா? எழுதிட்டோமா? இதே மாதிரி இன்னொன்று வரும். என்னன்னா அடுத்தது இது கூடவே அடுத்த கண்டினியூஸா அடுத்தது 1 + 3 ஃபேக்டோரியல் வரும். +1/3 ஃபேக்டோரியல் வரும்.
இப்போ நான் என்ன சொன்னேன், இது வந்து a plus b the whole squareன்னு வரும்னு சொன்னேன்னா, இது என்னவா வரும்னா a ம் plus b the whole cube வரும். ஹோல் கியூபுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நான் சொல்றேன், ஈஸியா நான் வச்சுக்கோ. என்ன ஃபார்முலானா ம் a கியூப், எழுதிட்டியா, a கியூப் ம் பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3b ஸ்கொயர் a பிளஸ் b கியூப். அவ்வளோதான், b கியூப். ஃபர்ஸ்ட் a கியூபும் b கியூபும் போட்டுக்கோ. நடுவில் ஒரு இதில் a ஸ்கொயர் b வரும், இன்னொரு இதில் b ஸ்கொயர் a வரும். ம் 3 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? இப்போ அந்த ம் ஃபார்முலாவை அப்படியே இங்கே எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம், a கியூப். a கியூப்னா எப்படி இருக்கும், h ஸ்கொயர் h கியூபு f ட்ரிபிள் எக்ஸ், மாற்றி போட்டேன், h கியூப்னால f ட்ரிபிள் எக்ஸ் ab எழுதிட்டோமா? அடுத்து என்ன இருக்கு, ம் 3a ஸ்கொயர் b இருக்கு. அப்போ 3a ஸ்கொயர்னா h ஸ்கொயரு, bனா k. ம் அப்போ என்ன போகிறோம், என்னது இருக்கு, a ஸ்கொயர் பின்னு இருக்கு. அப்போ a தான் 2 வாட்டி வருது. அப்போ என்ன எழுதுறோம், எக்ஸ் ஒய் a ஸ்கொயர் b, a கமா b. ம் அடுத்து என்ன எழுதுறோம், அதே மாதிரி a b ஸ்கொயர் எழுத போகிறோம். அப்போ என்ன எழுதுறோம், 3k ஸ்கொயர் h f x y. புரிஞ்சுதா? இது இது மொத்தமா ஒரு ஃபார்முலா அவ்வளவுதான். ஆமா. இதுல கொஸ்டின்ல ஒன் 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 ஃபேக்டர் கொடுத்தா அந்த ஃபார்முலா, ம். 2 ஃபேக்டர் கொடுத்தா அந்த ஃபார்முலா, 3 ஃபேக்டர் ஆமா. கொடுத்தா இந்த ஃபார்முலா. அது எப்படி கேட்பாங்கன்னு சொல்றேன், கொஸ்டின் எப்படி கேட்பாங்க நான் சொல்றேன். மிச்சம் என்ன இருக்கு, ஆ. மிச்சம் பி கியூப் இருக்கு, பி கியூப் பண்ணும்ல. அப்போ கே ம் ம் கியூப் எஃப் ஒய் ஏபி. இது மொத்தமும் ஒரு ஃபார்முலா, இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும். ஓகேவா? இது எப்படி கேட்பானா, இப்போ கொஸ்டின், இந்த கொஸ்டின் எழுதுறேன், கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நீ கொஸ்டின் எழுதினாலே உனக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது போக மீதி சம்முக்கு தான் மிச்சமா இருக்கு. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இதான் கொஸ்டின் கேட்குறாங்க, எக்ஸ்பேண்ட். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம். எக்ஸ்பேண்ட் ex cos y about 0, pi by 2, 0, pi by 2 up to third degree, up to third degree terms using Taylor series. அவங்களே கொஸ்டின் கொடுத்துருவாங்க, டெய்லர் சீரீஸ்னு சொல்லி. டெய்லர் சீரீஸ்னா டேரக்டா இந்த சம் போட்டுறான் தான். ஓகேவா? இப்போ நீ இந்த ஃபார்முலாவை வெறும் 1/1 ஃபேக்டரியல் வரைக்கும் போடணுமா, இல்ல 1/2 ஃபேக்டரியல் வரைக்கும் போடணுமா, இல்ல 1/3 ஃபேக்டரியல் பண்ணணும்னு சொல்லி உன் கொஸ்டின்ல தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க கொடுத்துருக்காங்களா, தேர்ட் டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா, தேர்ட் டிகிரின்னா 3 ஃபேக்டரியல் வரைக்கும் போடணும். இதே செகண்ட் டிகிரி வரைக்கும்னா 2 ஃபேக்டரியல் வரைக்கும் போட்டா போதும். ஃபர்ஸ்ட் டிகிரினா இது வரைக்கும் போட்டா போதும், 1/1 ஃபேக்டரியல் வரைக்கும் ஃபார்முலா போட்டா போதும். ஃபார்முலா எத்தனை டிகிரி கொடுக்குறாங்களோ அத்தனை அளவுக்கு ஃபார்முலா பெருசாகிட்டே போகும். ஓகேவா? இப்போ சிம்பிள் தான், இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுற, இந்த ஃபார்முலா, இந்த கொஸ்டின் கொடுத்தோன்னே என்ன பண்ணிடுற, இந்த ஃபார்முலா தூக்கி அப்படியே எழுதிரு. தேர்ட் டிகிரி வரைக்கும் ஃபார்முலா கேட்டோன்னே எழுதிடணும். தேர்ட் டிகிரி வரைக்கும் எழுதிரு. இதுக்கே உனக்கு 2-3 மார்க் கொடுத்துருவாங்க இந்த ஃபார்முலாக்கே. டெய்லர் சீரிஸ் தெரியும், எனக்கு தெரியும் சொல்லி 2-3 மார்க் கொடுத்துருவாங்க இந்த ஃபார்முலாக்கே. ஓகேவா? எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா, டேபிள் போட போறேன். ஓகேவா? என்ன போட போறேன்னா, ஃபங்க்ஷன் டேபிள் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், இங்கிட்டு வேல்யூ அட், உனக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அது. எனக்கு கொடுத்த பாயிண்ட் என்னது, இதான பாயிண்ட் 0, pi by 2 கொடுத்துருக்காங்க. வேல்யூ அட் 0, pi by 2. இந்த 2 தான் பார்க்க போற. ஃபர்ஸ்ட் இதுல நிறைய ஃபங்க்ஷன் வரும். சரியா? நிறைய ஃபங்க்ஷன், அதுக்கான வேல்யூ, ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கான வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எப்பவுமே f of a, b. என்ன கொடுத்துருக்காங்களோ, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டேரக்டா கொடுத்து எழுதிட வேண்டியதான். இங்க என்னது கொஸ்டின், ex cos y, e power x cos y. அப்போ அதை கொஸ்டினை டேரக்டா எழுதிட வேண்டியதான். எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா, எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக pi by 2 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், இங்க இருந்து e power 0 cos pi by 2ன்னு வருமா? அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். f of a and b, b எங்க நவீன் வந்தது? அதான் இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் f of a, b. கொஸ்டின் என்னவோ அதான் f of a, b. ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த டேபிள்லாம் தெரியுமா, ட்ரிகனாமெட்ரிக் டேபிள்லாம் தெரியுமா? இந்த லாக் டேபிள் தானே? அதுல sin 90யோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி பாரு, cos 90யோட வேல்யூ. ஒரு டேபிள் இல்லையா என்கிட்ட, நெட்ல பாக்குறா? ஆமா, நெட்ல என்ன நினைச்சு பாரு, ட்ரிகனாமெட்ரி பேசிக் டேபிள் நினைச்சு பாரு. ட்ரிகனாமெட்ரி டேபிள் நடிச்சாலே வரும்.
வந்துருச்சு. அதுல cos பை பை 2 ஓட வேல்யூ என்ன பாரு? 5/2 cos 0. 0. அப்போ e பவர் 0ன்னா e பவர் 0ஓட வேல்யூ வந்து 1. ஓகேவா? e பவர் 0ன்னா அதோட அது வேல்யூ அது 1. எப்பவுமே 1. ஆமா. எப்பவுமே 1 தான். cos பை பை 2 ஓட வேல்யூ என்னது 0. அப்போ இதோட வேல்யூ மொத்தமா 0. கரெக்டா? ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டேபிள் படிச்சுக்கணுமா? ஆமா அந்த டேபிள்ல ஞாபகம் வச்சுக்கணும். டேபிள் ஈஸி தானே மனப்பாடம் பண்றது. எப்படி எப்படி மனப்பாடம் பண்ண தெரியுமா? நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லியிருக்கேனா? சொன்னது இல்லையா? சொல்லியிருக்கேனான்னு தெரியலையே. ஈஸி தான் மனப்பாடம் பண்றது. நான் வேணா அதை வேணா அப்புறமா சொல்லுங்க, சொல்லித்தரேன். இந்த சம் முடிச்சு சொல்லித்தரேன். நான் பார்த்து நான் பார்க்கறேன். ஓகே. சரி. இப்போ எஃப் ஆஃப் ஏபி போட்டோமா? அடுத்து நம்ம போட போறது ம், ம். என்னன்னா எஃப் எக்ஸ். அதாவது என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷனை எக்ஸால மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஓகேவா? ம், ம், எக்ஸால ம். மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா எங்க எக்ஸ் இருக்கு? இ பவர் எக்ஸ் மட்டும் தானே எக்ஸ் இருக்கு. இ பவர் எக்ஸ் ஆமா. டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ் தான். அப்போ அப்படியே ஆ, போட்டுட்டு இந்த காஸ் ஒய் மல்டிப்ளைல தானே இருக்கு. அதனால அதையும் அப்படியே வந்துடும். ஆமா. மல்டிப்ளை இருந்துச்சுன்னா அப்படியே வந்துடும். பிளஸ்ல இருந்துச்சுன்னா அதை கண்டுக்க வேணாம். மல்டிப்ளை இருந்துச்சுன்னா அதை அப்படியே சரி. போடுவோம். அப்போ இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் ம், பண்ணாலும் இ பவர் எக்ஸ் தான். அப்போ இங்கேயும் என்ன வேல்யூ ம். வரும்? இதுவும் அதே இ பவர் 0 காஸ் பை பை 2 தான். அப்போ இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி தெரியும். இதோட வேல்யூ 0 தான். ஆல்ரெடி போட்ட அதே தான். ஓகேவா? 3 என்ன பண்ண போறோம்? எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்க போறோம்னா என்ன பண்ண போறோம்? எங்கெல்லாம் ஒய் இ இருக்கோ பவர் அதை மட்டும் இல்ல அப்போ y இ பவர் இல்லையே. எக்ஸ் அப்படியே போட்டுருவோம். காஸ் ஒய்ல ஒரு ஒய் ஆ, இருக்கா? அப்போ இந்த காஸ் ஒய்யை ஆமா. டிஃபரன்ஷியேட் பண்ணணும். காஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா சைன் மைனஸ் சைன் ஒய். நான் சொன்னல எப்பவும் சொன்னேன். மைனஸ் காஸ் சைன். டிஃபரன்ஷியேட் பண்ணா அப்போ அந்த மைனஸ் இங்கே முன்னாடி போட்டேன். சைன் ஒய்யை இங்கே போட்டேன். அப்போ அதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றோம். மைனஸ் இ பவர் 0 சைன் பை பை 2. சைன் பை பை 2 ஓட வேல்யூ என்ன பாரு? sin 5/2. sin 5/2 வேல்யூ வந்து ம். ரூட் ரூட் 3/2. ஆஹா, ஆமா ஆமா ரூட் 3/2 தான். √3/2 கரெக்டா? கரெக்ட். ஓகே. சைன் பை பை 2 ஓட வேல்யூ √3/2 நல்லா பாரு. சைன் சைன் பை சைன்ல பை பை 2 5/2 1 சரியா? 1 அப்போ என்ன ஆயிரும்? இது ஆல்ரெடி இது மைனஸ் அப்படியே இருக்கும். இ பவர் 0னா 1 கரெக்டா? இ பவர் 0னா 1 இன்டூ 1. அப்போ இதோட ஆன்சர் வந்து -1 கரெக்டா? ம். ஓகேவா? -1. புரியுது. எத்தனை அடுத்து வரைக்கும் என்ன? போகணும் இது? ஏன் நமக்கு எத்தனை டிகிரி வரைக்கும் கேட்டிருக்காங்க? 3rd டிகிரி வரைக்கும் கேட்டிருக்காங்களா? அப்போ என்ன பண்ண போறோம்னா எஃப்எக்ஸ்எக்ஸ் எஃப்எக்ஸ்ஒய் எஃப்ஒய்ஒய் கண்டுபிடிக்கணும். அது 2nd டிகிரி. அடுத்தது எஃப்எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் இந்த நம்ம போட்டோம்ல இந்த இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். இந்த 4 இது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போம். ஈஸி தான். ஓகேவா? இப்போ எவ்வளவு எஃப்எக்ஸ்ஒய் மார்க் இந்த கொஸ்டின்? இதுவும் 16 மார்க். டைரக்ட் 16 மார்க் இதுவும். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? எஃப்எக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ்எக்ஸ்னா என்ன பண்ணணும்? இதை தூக்கி எக்ஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? எதை எக்ஸால பண்ணோம்? எஃப்எக்ஸ்எக்ஸ் தானே. நமக்கு எஃப்எக்ஸ் ஆல்ரெடி ஆமா. தெரியும். அதை திருப்பி இன்னொரு ம். எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்றோம். பண்ணா என்ன வரும்? அதான் இ திருப்பி பவர் அதே எக்ஸ்னா இ இ பவர் பவர் எக்ஸ் எக்ஸ் காஸ் ஒய் திருப்பி அதே தான் மைனஸ் வரும். இதோட ஆன்சர் வந்து நமக்கு இல்ல இல்ல ஆல்ரெடி தெரியும். காஸ் பை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ் ஆச்சு. தானே டிஃபரன்ஷியேட் பண்றோம். காஸ்ட்ல ஒய் தானே இருக்கு. நம்ம வெறும் எக்ஸை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம். சரி சரி ஓகே 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 ஓகே. அப்போ இதோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது இதோட வேல்யூ 0. இ பவர் எக்ஸ் காஸ் ஒயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி இங்கே மேலே போட்டோம். அதனால 0 டேரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது எஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க போறோம். இப்போதான் நீ என்ன பண்ணணும்? இந்த இதுல இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் சேம் பண்ணணும். பார்க்கணும் வையும் பார்க்கணும். ஆமா. இதுல எக்ஸையும் பார்க்கணும் ஒய்யும் பார்க்கணும் இல்ல. எக்ஸ் ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். பார்த்து ம், முடிச்சது தானே ம், இந்த இது. இப்போ இதுல ஒய்யை மட்டும் பார்த்தா ஆமா ஆமா. போதும். ஒய்யை மட்டும் பார்த்தா இதான் மைனஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன். சைன் ஒய். ஓகேவா? இதோட வேல்யூ நமக்கு தெரியும் இங்க ஆல்ரெடி. என்னது? -1 கரெக்டா? ம். அடுத்தது எஃப் ஒய் ஒய் எஃப் ஒய் ஒய் எஃப் ஒய் ஒய்னா எங்க பார்க்கணும்? ஒய்க்கு இந்த ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கோம். ஆல்ரெடி இன்னொரு வாட்டி அதை பார்த்து பண்ணணும். ஆமா. அப்போ மைனஸ் இ பவர் எக்ஸ் அப்படியே இ வந்துடும். பவர் சைன் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் 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 ஒய். ஒய். அவ்வளவுதான். இப்போ இதுக்கு ஆன்சர் போடணும். இதுக்கு ஆன்சர் போட்டா என்ன வரும்? இது மைனஸ் இ பவர் எக்ஸ் வந்து -1 மாறிடும். ஒன்னு காஸ் ஒய் காஸ் பை பை 2 ஓட வேல்யூ என்னது? காஸ் பை பை 2 ஓட காஸ் வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எவ்வளவு? 0 கரெக்டா? ஆமா ஆமா. இன்டு 0. அப்போ ஆன்சர் வந்து 0. ம். அடுத்து இப்போ 2 டிகிரிக்கு முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டிகிரி இங்க முடிச்சிட்டோம். செகண்ட் டிகிரி இங்க முடிச்சிட்டோம். இப்போ 3rd டிகிரி போக போறோம். 3rd டிகிரில என்னலாம் வரும்? எஃப் எக்ஸ் 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 3 எக்ஸ் வரும். 3 அதே எக்ஸ் மாதிரி 3 ஒய் வரும். எஃப் எக்ஸ் 2 ஒய் வரும்.
எஃப் 2x ஒரு y வரும். அடுத்தது எஃப் ஒய் வரும். இவ்வளவுதான். இந்த 4 இது கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டோம்? முடிஞ்சிச்சா? ஆமா. இப்போ எஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த எக்ஸ்ல ஆ. இன்னொரு எக்ஸ் இன்னொரு பண்ணா எக்ஸ் பண்ணணும். அப்போ திருப்பி அதே தான் அது வரும். இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஒய். அவ்வளவுதான். இதோட ஆன்சர் என்னது? 0. 0. இப்போ இங்க பாரு, இது வந்து எஃப் எக்ஸ் ஒய். அப்போ எக்ஸ் ஒய் வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு தெரியும். கரெக்டா? எக்ஸ் ஒய் வரைக்கும் ஆல்ரெடி இன்னொரு தெரியும்னா y இந்த பண்ணணும் ஈக்குவேஷன். அதோட. இதுல ஒய்யை மட்டும் பண்ணணும். இதுல ஒய்யை அதான் மட்டும் y பண்ணா மட்டும் y எங்க ஒரு நிமிஷம் வருது. y மட்டும் பண்ணா அதான் காஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய். மைனஸ் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் இதற்கு ஆல்ரெடி இங்க பண்ணியிருக்கோம். அப்போ இதோட ஆன்சர் 0. ஓகேவா? அடுத்து எஃப் எக்ஸ் எக்ஸ் ஒய். அப்போ எக்ஸ் எக்ஸ்னா இங்கே போகணும். இங்கே பார்த்துட்டு இதை ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணும். இதை ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் வரும். மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய். மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய் இங்கே பண்ணியிருக்கோம். கரெக்டா? -1. இதோட வேல்யூ -1. அதே மாதிரி எஃப் ஒய். அப்போ ஒய் ஆல்ரெடி இங்கே பண்ணியிருக்கோம். இதுல இன்னொரு வாட்டி ஒய் பண்ணணும். அப்போ என்ன வரும்? மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய் வரும். கரெக்டா? அவ்வளவுதான். இந்த ஒய்யை பார்த்தா இதோட ஆன்சரும் -1. இப்போ நமக்கு ஆன்சர் எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ இதுல இன்னொன்னு இருக்கு. இதுல இன்னொரு டேர்ம் என்னன்னா, இந்த ஃபார்முலால இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஹெச் கேன்னு இருக்கா? இந்த ஹெச் கேங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஹெச்ங்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் ஏ. கேங்கிறது வந்து ஒய் மைனஸ் பி. இப்போ இந்த ஏபி என்னன்னு டவுட்டா இருக்குல்ல? ஏபிங்கிறது என்னன்னா அவங்க கொஸ்டின்ல கொடுத்த வேல்யூஸ். அப்போ இந்த கொஸ்டின்ல கொடுத்த வேல்யூஸ் இருக்கா? இந்த கொஸ்டின்ல கொடுத்த இதுதான் ஏ, இதுதான் பி. அப்போ இங்க ஹெச் என்னவா இருக்கும்? ஹெச் வந்து எக்ஸ் மைனஸ் 0, எக்ஸ் மைனஸ் ஏ. அதான் இங்க எக்ஸ் மைனஸ் 0. கரெக்டா? ஒய்ங்கிறது என்னது? 2 மைனஸ் பி. ஒய் மைனஸ் பை பை 2. ஒய் மைனஸ் பி. என்னோட பி என்னது? மைனஸ் பை பை 2. அப்போ ஒய் மைனஸ் இது வந்து கே. சாரி, ஒய்னு போட்டேன் பாரு. இது ஹெச், இது கே. ஓகேவா? அப்போ எங்கெல்லாம் ஹெச் இருக்கோ அதுக்கு பதிலாக என்ன போடலாம்? எக்ஸ்னு போட்டுக்கலாம். எங்கெல்லாம் கேன்னு இருக்கோ அங்க வந்து என்ன பண்ணும்? ஒய் மைனஸ் பை பை 2ன்னு போடணும். ஓகேவா? இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஹெச் கே இந்த மொத்த வேல்யூ தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த ஃபார்முலால நான் இங்கேயே சப்ஸ்டிட் பண்ணி காமிக்கிறேன் அப்படியே வேல்யூ வச்சு. ரொம்ப பெருசா போகுதுல்ல? இல்லாட்டி என்ன பண்ணலாம்? பெருசா தான் போகும். ஃபார்முலா ஒரு வாட்டி எழுதிடலாமா பேசாம? ஃபார்முலா நீ சொல்றியா? இந்த மீட்டிங் முடிய போகுது. இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. எழுதிடலாம். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஃபார்முலா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. காப்பி பேஸ்ட் தான் பண்ண முடியாது. நீ ஒரு வாட்டி சொல்லு, அப்பதான் உனக்கு ஞாபகம் வரும். சொல்ல அப்படியே நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு ஆரம்பிக்கும். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எப்பவுமே எஃப் ஏ கமா பி. ஓகேவா? அடுத்து என்ன வரும்? 1/1 ஃபேக்டோரியல் வருமா? ஆமா, 1/1 ஃபேக்டோரியல் போட்டாச்சு. அடுத்து உள்ள என்ன வரும்? ஒரு ஹெச். உள்ள வந்து ஒரு ஹெச் எஃப் ஆஃப் எக்ஸ் ஏ கமா பி பிளஸ் என்ன வரும்? ஒரு கே எஃப் ஆஃப் ஒய் ஏ கமா பி. சிம்பிளா முடிஞ்சா? இது பிளஸ் என்ன வரும்? 1/2 ஃபேக்டோரியல் வரும். 2 ஃபேக்டோரியல் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர்னா ஹெச் ஸ்கொயர் எஃப் எக்ஸ் எக்ஸ் ஏ கமா பி. அடுத்து பிளஸ் 2ab. அப்போ பிளஸ் 2 ஹெச் கே எஃப் எக்ஸ் ஒய் ஏ கமா பி. அடுத்து ஒய் ஸ்கொயர். கரெக்டா? ஒய் ஸ்கொயர் ஏ பி ஸ்கொயர்னா கே ஸ்கொயர் எஃப் ஒய் ஒய் ஏ கமா பி. ஓகேவா? இப்போ 3 ஃபேக்டோரியல் 1/3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் என்ன வரும்? ஹெச் கியூப் எஃப் எக்ஸ் எக்ஸ் ஏ கமா பி பிளஸ் 3 ஹெச் ஸ்கொயர் கே எஃப் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஏ கமா பி பிளஸ் 3 கே ஸ்கொயர் ஹெச். ஒரு ஹெச் ஸ்கொயர் கே, ஒரு கே ஸ்கொயர் ஹெச். அப்போ இங்கே எஃப் எக்ஸ் ஒய் ஒய் ஏ கமா பி பிளஸ்
இங்க என்ன வரும்? கே கியூப் எஃப் ஒய் 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 y ஏ கமா பி. ஓகேவா? ம் ம் இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நம்மளோட கொஸ்டினுக்கு மொத்தத்திலுமா ஆமாம் மொத்தத்தையும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எஃப்எக்ஸ் இங்கே எஃப் ஆஃப் ஏபி என்ன கண்டுபிடிச்சோம்? எஃப் ஆஃப் ஏ கமா பி ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சோமா? என்ன கண்டுபிடிச்சோம்? ம் 0. கரெக்டா? இல்ல நம்ம என்ன ஒரே நிமிஷம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் இதுல இதில் இந்த ஒரு இதோட வேல்யூ என்னன்னு பார்த்து அப்படியே எழுத போகிறோம். எஃப் ஆஃப் ஏ கமா பின்னு இருக்கா இங்கே? எஃப் ஆஃப் ஏ கமா பி எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட வேல்யூ என்னது? 0. 0 அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம்? 0 போட்டுடுறோம். 0 போட்டுரும் பிளஸ் 1/1 1 ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் அதை அப்படியே போட்டுடுறோம். இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்னவோ இதை மட்டும் போட போகிறோம். பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஹெச் இருக்கா? ஆமா ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னு சொன்னேன்? எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? ஆமா அப்போ ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். x மைனஸ் 0னா எக்ஸா வெறும் 0 மைனஸ் பண்ணிட்டா அப்படியே தானே இருக்கும். ஆ அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ்னா இது கரெக்டா? ஆ எஃப் ஆஃப் எக்ஸ்னா இது. அதோட 0 வேல்யூ என்னது? 0. அப்போ அதோட வேல்யூ 0. இங்க ஒரு இதும் பார்த்துட்டு வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? அடுத்தது கே இருக்கு. கேயோட வேல்யூ என்ன சொன்னேன்? கேயோட வேல்யூ ஒய் மைனஸ் பை பை 2 கரெக்டா? இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது மைனஸ் பண்றோம். அப்போ கேயோட வேல்யூ வந்து ஒய் மைனஸ் பை பை 2 போட்டோமா? ஒய் மைனஸ் பை பை 2 போட்டோம். போட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கு? எஃப் ஒய் இருக்கு. எஃப் ஒய் வந்து என்னது? எஃப் ஒயோட வேல்யூ -1 -1. ஓகேவா? அப்போ இன்டூ -1. இது ஒரு டேர்ம், ஒரு டிகிரி முடிஞ்சுச்சு. அடுத்து இந்த மாதிரி அடுத்தடுத்த டிகிரி பண்ணும். பிளஸ் 1/2 ஃபேக்டோரியல் போடும். இது நான் கட் பண்ணிட்டு போடுறேன். ஓகே முடிஞ்சிச்சு.